सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 751வது நாமம். மிருத்த ஆலய நிவாசினே நமக. மண் ஆலயத்தில் வாழ்ந்தவருக்கு நமஸ்காரம். பாபா வாழ்ந்த பாழடைந்த மசூதி மண்ணால் கட்டப்பட்ட அமைப்பு. அந்த மசூதிக்கு துவாரகமாயி என்று பெயரிட்டார் பாபா. நாழிகைக்கோர் புத்தி உடையான், ஒரு நாள் இருந்தபடி மற்றோர் நாளினை இல்லை. பாலிலத்தை நாடியிருப்பான், பல பாட்டினிலும் கதையிலும் நேரமடிப்பான். கண்ணனின் தந்தை மகாகவி பாரதியார். 752வது நாமம். மிருத்யோ பீதி வியபோகாய நமக. மரண பயத்திலிருந்து பக்தர்களை விடுவித்தவருக்கு நமஸ்காரம். இந்த நாள் சற்றும் இறங்கிலையேல் காலன் வரும், அந்த நாள் காக்கவல்லார் ஆர்கான் பராபரமே. மார்க்கண்டருக்கு ஆக மரளிப்பட்ட பாட்டை உன்னிப் பார்க்கின், அன்பர்க்கு என்ன பயங்கான் பராபரமே. பராபர கன்னி ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வளர்ச்சியைக் கண்டு நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுகிறார். உட்புகுந்து பார்ப்போம். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. களியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஊழித்தரக் கண்டோம். 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பாடல் 1. இதன் பதவுரை. கடல் வண்ணன், கடல் போலே சிறப்புள்ள எம்பெருமானுடைய பூதங்கள் தொடர்பாலே சத்தை பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மண்மேல் இப்பூமியிலே மலிய புகுந்து மிகுதியாக புகுந்து இசை பாடி அவனுடைய புகழ்களை பாடி ஆடி அந்த உகப்பாலே ஆடி உழி தர எங்கும் பரவ கண்டோம் காணப்பெற்றோம். ஆகையால் வல்லுயிர் சாபம், ஆத்மாக்களை பீடித்திருந்த சாபம் போயிற்று, நீங்கிற்று. நலியும், அதனாலே துன்புறுத்தும் நரகமும் நரகங்களும் நைந்த வலிமை இழந்தன. நமனுக்கு, நரகத்தை நடத்தும் யமனுக்கு இங்கு இந்த லீலா விபூதியில் யாதொன்றும் இல்லை. செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. கலியும் காரணமான கலிகால தோஷம் கெடும், அழிந்து போகும். கண்டுகொண்மின், இதை பார்த்து கொள்ளுங்கள். பொலிக பொலிக பொலிக, இது வளரக் கடவது. பதவுரை. ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம், அக்டோபர் 2011 இதழ். 753வது நாமம். மேகஸ்யாமாய பூஜா அர்த்தம் சிவலிங்க உபாஹரதே நமக. மேகச்யாமர், மேகா என்ற பெயர் கொண்ட பக்தர் பூஜை செய்வதற்காக ஒரு சிவலிங்கத்தை வரவழைத்து அளித்தவருக்கு நமஸ்காரம். பாபாவின் சிறந்த பக்தர்களுள் ஒருவர் மேகா என்றழைக்கப்பட்ட மேகஷ்யாமர். குஜராத்தி பிராமணர். காது குத்தப்படாதவர் ஒருவரை நான் எப்படி குருவாக ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வியுடன் பாபாவிடம் வந்தவர் அவர். மேகஷ்யாமர் முதன்முறை வந்தபோது அவரை கல்லால் அடித்து விரட்டினார் பாபா. ஆயினும் காலப்போக்கில் பாபாவின் அருட்சக்தி அவரை ஒரு சிறந்த பக்தராக பரிணாம மாற்றம் செய்வித்தது. மேகா சிவபக்தரானதால் அவருக்கு கல்லாலான சிவலிங்கம் ஒன்றை கொடுத்து சுவரில் திரிசூலம் வரைந்து அதனடியில் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்யச் சொன்னார் பாபா. மேகாவும் அதுபோலவே செய்து சிவ பூஜை, பாபா பூஜை இரண்டையுமே செய்து வந்தார். 1912ஆம் ஆண்டு மேகா சிவபதமடைந்த போது பாபா தம் கைகளால் அவருடைய உடல் முழுவதையும் தடவி கொடுத்து, இவன் என் உண்மையான பக்தன் என்று திருவாய் மொழிந்தார். மேகாஷ்யாமர் சிவபதம் அடைந்த நாள் 19/1/1912 அன்று GS காஃபர்டேவின் நாட்குறிப்பு தெரிவிக்கிறது.
அந்த உண்மையான பக்தனின் முழு கதையையும் அறிய ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 28வது அத்தியாயத்தை படியுங்கள். 754வது நாமம் மோக கலீல தீர்ணாய நமக. ஊடுருவ இயலாத மாயையை கடந்தவருக்கு நமஸ்காரம். 755வது நாமம் மோக சம்சய நாசகாய நமக. மாயையும் சந்தேகத்தையும் ஒழிப்பவருக்கு நமஸ்காரம். உலகே மாயம், வாழ்வே மாயம் என்கிறது ஹிந்து மதம். அதற்கும் மேலே ஒருபடி போய் இப்பிரபஞ்சமே ஓர் எண்ணம் என்கிறார் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்வர்கீய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஜடம் என்று நாம் நினைக்கும் பொருள்களை சக்தியாக மாற்ற முடியும் என்று நிரூபித்தவர் அவர். சில மனிதர்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவர். உலகியல் முன்னேற்றமும் அடைய மாட்டார், ஆன்மீக முன்னேற்றமும் அடைய மாட்டார். பாபாவை சரணடைந்தால் சந்தேகம் ஒழியும். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்றன் மூச்சை நிறுத்திவிடு என்றார் மகாகவி பாரதி மகாசக்திக்கு விண்ணப்பம் அளித்து. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மாயங்களோ, கற்பதுவே, கேட்பதுவே, கருதுவதே, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினைப் போர் புதைந்தழிந்தே போனதால் நானுமோர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ. ஞானப் பாடல்கள் பொய்யோ மெய்யோ. மகாகவி பாரதி. அக்ஞக அஸ்ரத்தானக சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோ அஸ்தி ந பரோசுகம் சம்சயாத்மனக. அறிவிலி சிரத்தை இல்லாதவன், ஐயமுறுபவன் அழிவடைகிறான். ஐயமுறுபவனுக்கு இவ்வுலகமும் இல்லை, அவ்வுலகமும் இன்பமும் இல்லை. ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவன் அறிவிலி அல்லது அஞ்ஞானி ஆவான். தன் மீதும் குரு மீதும் சாஸ்திரத்திடத்தும் நம்பிக்கை வைக்காதவன் சிரத்தை இல்லாதவனாகிறான். உலகத்தில் எல்லாரிடத்தும் சந்தேகம் கொள்ளும் இயல்புடையவர் சிலர் இருக்கின்றனர். அத்தகையவர் ஐயமே வடிவெடுத்தவராவர். யார் எதை சொன்னாலும் செய்தாலும் அதெல்லாம் தமக்கு கேடு விளைவிக்கும் என்றே அன்னவர் கருதுகின்றனர். இம்மைக்கு தகுதியுடையவனே மறுமைக்கும் தகுதியுடையவன் ஆகிறான். உலகத்தவரை நம்புகிறவளவு உலகத்தவர் ஒரு மனிதனுக்கு உரியவராகின்றனர். பரஸ்பர நம்பிக்கையிலும் உதவியிலும் தான் உலக வாழ்க்கையில் சுகமுண்டு. ஒருவரையும் நம்பாது உலகத்தவருக்கு வேற்றானாயிருப்பதே பெரிய வேதனையாகிறது. இத்தகைய பான்மை உடையவனுக்கு ஆத்ம ஞானம் கைகூடாது. வாழ்க்கைக்கும் அவன் தகுதியற்றவனாவான். ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 40 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். 756வது நாமம் மோகினி ராஜ பூஜாயாம் குல்கர்ணயப்பா நியோஜகாய நமக. அப்பா குல்கர்ணியை சிவ பூஜையில் ஈடுபடுத்தியவருக்கு நமஸ்காரம். அப்பா குல்கர்னி என்ற பெயர் கொண்ட பக்தருக்கு டெப்டி கலெக்டர் நடத்தப்போகும் இலாக்கா விசாரணைக்கு போவதற்கு முன்பாக நிவாஸ் கிராமத்தில் மோகினி ராஜர் என்ற திருநாமத்துடன் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானை தொழுது விட்டு போம். அப்போதுதான் உம்மால் சரியான பதில்களை சொல்ல இயலும், விசாரணையும் உமக்கு சாதகமாக முடியும் என்று ஒரு முறை அருளுரை கூறினார் பாபா. பாபாவின் அறிவுரையின்படியே செயல்பட்டார் அப்பா குல்கர்னி. விசாரணை அவருக்கு சாதகமாக முடிந்தது என்பதை சொல்லவும் வேண்டுமோ? ஆதாரம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. 757வது நாமம் மோட்ச மார்க்க சகாயாய நமக. முக்தி பாதையில் நடப்பவர்களை ஒத்தாசை செய்பவருக்கு நமஸ்காரம். 758வது நாமம் மௌன வியாக்யா பிரபோதகாய நமக. மௌன வியாக்கியானத்தால் போதித்தவருக்கு நமஸ்காரம்.
பேசாமல் உபதேசம் செய்த பெம்மான் பாபா. சும்மா இருப்பதுவே சுட்டு அற்ற பூரணம் என்று எம்மால் அறிவதற்கு எளிதோ பராபரமே. அல்லும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் சுமைகான் பராபரமே. வாய் ஒன்றும் பேசா மௌனியாய் வந்து ஆண்டதே ஒன்றும் போதாதோ இன்பம் பராபரமே. சுட்டு அற்ற பூரணம் என்பது பொறிகளுக்கு எட்டாத பெருநிலை. பராபர கன்னியில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். 759வது நாமம். யஜ்ஞதான தபோ நிஷ்டாய நமக. யாகத்திலும் தானத்திலும் தவத்திலும் நிலைத்து நின்றிருந்தவருக்கு நமஸ்காரம். தானம் தவம் தருமம் சந்ததமும் செய்வர் சிவஞானம் தனை அணைய நல்லூர் பராபரமே. ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். 760வது நாமம். யஜ்ஞ சிஷ்ட அன்ன போஜனாய நமக. யாகத்தில் மீந்ததை உண்டவருக்கு நமஸ்காரம். யாக யஜ்ஞங்கள் படாபடா சமாச்சாரமாயிற்றே. அவற்றை வேத சாஸ்திர விற்பன்னர்களால் தானே ஆற்ற இயலும். சாமானியர்களும் இல்லறத்தாரும் ஆகிய நாம் என்ன யாகம் செய்ய முடியும்? ஒரு முகமதிய அவுலியா எப்படி யஜ்ஞம் செய்து அதில் மிஞ்சியதை உண்டார்? இந்த எண்ணங்கள் வாசகர்களுக்கு தோன்றலாம். சாமானிய இல்லறத்தார் தினமும் செய்ய வேண்டிய யஜ்ஞங்கள் 5. அவையாவன: தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம். இது சாஸ்திர பிரமாணம். முழு விவரங்களையும் அறிய ஸ்ரீமத் பகவத்கீதைக்குள் புகுவோம் வாரீர். ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 9வது அத்தியாயமும் கிரகஸ்தன் தினமும் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்ஞங்களை பற்றி விரிவாக பேசுகிறது. யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களினின்றும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்களின் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்கின்றனர். யஜ்ஞம் செய்யாத வாழ்நாள் வீண்-நாள் ஆய்விடுகிறது. இல்வாழ்வான் ஒருவன் வீண்-நாள் வழி அடைப்பதற்கு 50 கேள்விகளை நாள்தோறும் செய்தாக வேண்டும். அவையாவன: தேவ யஜ்ஞம். கடவுள் வழிபாடு இல்லாது ஒரு நாளும் கழியலாகாது. இஷ்ட தேவதையை முறைப்படி அன்றென்று வாழ்த்தி வணங்க வேண்டும். ரிஷி யஜ்ஞம். உலக நன்மையின் பொருட்டு சான்றோர் சிறந்த சாஸ்திரங்களை இயற்றி வைத்திருக்கின்றனர். அவர்களில் பலர் தங்கள் பெயரையும் வெளிக்கு காட்டாது வைத்துச் சென்றனர். அவர்கள் அமைத்த தெய்வ நெறி நூல்களை முறையாக ஆராய்வதும் அவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து ஓதுவதும் ஆகிய செயல்கள் அந்நபர்களை போற்றுதலுக்கு ஒப்பாகும். நூல்களை ஓதுதலிலேயே ஒவ்வொரு நாளும் கழிய வேண்டும். இதற்கு பிரம்ம யஜ்ஞம் என்றும் பெயர் உண்டு. பித்ரு யஜ்ஞம். மனிதன் பெற்றுள்ள உடல் வாழ்க்கையில் தன் முன்னோர்களுக்கு கடப்பாடு உடையவனாகிறான். அவர்கள் எவ்வுலகில் என் நிலைமையில் இருப்பினும் இன்புற்றிருப்பார்களாக என்று அவர்களை குறித்து நித்தமும் நல்லெண்ணம் எண்ணுதல் வேண்டும். உயிரோடு இருக்கும் பெற்றோர்களுக்கு நாள்தோறும் பணிவிடை செய்வதும் பித்ரு யஜ்ஞத்தின் பிரிவினையாகும். நர யஜ்ஞம். மக்களது பசியை போக்குதல், பிணியை நீக்குதல், வாழ்க்கையை பண்படுத்துதல், கல்வியை பெருக்குதல் ஆகிய இவையாவும் நர யஜ்ஞத்தில் அடங்குகின்றன. காலத்துக்கு ஏற்றாற்போன்று நர யஜ்ஞத்தை மாற்றி அமைத்தல் வேண்டும். பூத யஜ்ஞம். ஆடு மாடு முதலிய ஜீவ ஜந்துக்கள் மக்களது வாழ்க்கைக்கு பல விதங்களில் பயன்பட்டு வருகின்றன. அவ்வுயிர்களை மக்கள் நன்கு பேணி வருதல் பூத யஜ்ஞமாகும். இங்ஙனம் பஞ்சமகா யஜ்ஞத்தில் மனிதன் உறுதியாக ஈடுபட வேண்டும். கேள்வியாக அமைத்து வினைகளை வெவ்வேறு விதமாக விரித்து கொண்டு போவதுதான் வாழ்க்கைக்கு உற்ற துணை. அதனால் இயற்கையின் நடைமுறை எனும் சக்கரத்தின் சுழற்சியும் நன்கு நடைபெறுகின்றது. ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 13 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज